ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாப்கார்ன் பொரிக்க போகிறோம். பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது சோளம் வந்துட்டு சின்ன சின்ன சோளமாக முத்து முத்தாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சோளமாக தட்டையாக இருக்கிறதுல பாப்கார்ன் வராது, கருகி போயிடும். அதனால் கடைகளில் வந்துட்டு பாப்கார்ன் பொரிக்கிற சோளம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம கடைகள்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தட்டையான சோளமாக இருக்கும். அதில் வந்துட்டு பாப்கார்ன் பொரியறதுலாம் கருகி போயிடுது. 1-2 வெடிக்குது, மற்றதெல்லாம் கருகி போயிடுது. அது வந்துட்டு மாவரைக்கிற சோளம். பாப்கார்னுக்குன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி தருவாங்க. சரி வாங்க, இப்போ எப்படி பாப்கார்ன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் பொரிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பாப்கார்ன் பொரிக்கும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டருக்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து பொரிச்சிக்கலாம். அடுத்து 1 கப்பு சோளம் சேர்த்து பொரியிற வரைக்கும் கிளறி விடலாம். பாப்கார்ன் பொரியறதுக்கு படப்படான்னு சவுண்டு வரும்போது நல்லா பெரிய மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க. கப்புன்னு இருந்தால் தான் சீக்கிரம் பொரியும். அப்படி இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட போட்டு கேஸில் சிம்மில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் பெரிய தட்டம் போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. தீ வந்துட்டு மிதமாக இருக்கணும். எல்லாம் தெரிச்சு கீழே விழுவுது. நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி லேசாக மூடுற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். வெடிக்க வெடிக்க பாதி எல்லாம் சைடில் கீழே விழுந்துருச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோமா எல்லாமே உடனே சீக்கிரமாக படப்படான்னு எல்லாம் அந்த ஹாவி சூடில் பொரிஞ்சிரும். நம்ம இப்போ ஓப்பனில் விட்டுருக்கிறதுனால பொரிய மாட்டேங்குது. நான் வந்துட்டு இட்லி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடுறேன். சவுண்டு இப்போ நல்லா வேகமாக வருது. மூடி வச்சதுனால எல்லாம் ஒட்டுக்கா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டெல்லாம் நின்னதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கப்பு சோளமும் பொரிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிற 1-2 பொரியுது பாருங்க உள்ளுக்குள்ள. சுட சுட சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு பிட்டு பொரிச்சாச்சு. அந்த பொரிச்ச வீடியோவை இதுலேயே லாஸ்ட்டாக போட்டு விட்றேன் பாருங்கள். சூப்பரான சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்த தூள் எல்லாம் கருக ஆரம்பிக்குது. இருந்தாலும் வந்துட்டு அடுப்புங்கிறதுனால இவ்வளோ அனல் இருந்தால் தான் பாப்கார்ன் பொரியும் எல்லாம் ஒட்டுக்கா. நம்ம கிராமங்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சோளத்தெல்லாம் பாப்கார்ன் வராதுன்னு. ஆமாங்க, வராது. நம்ம ஊரில் விளையிறதுலாம் வந்துட்டு தட்டையான சோளமாக இருக்குது, அதிலெல்லாம் வரதில்லை. இந்த மாதிரி பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு முட்டையாக இருக்கிற சோளமாக பார்த்து வாங்கி பொரிங்க. இதில் கண்டிப்பாக பாப்கார்ன் எல்லாமே வந்துடுது, ஒன்று கூட பொரியாமல் இருக்கிறதில்ல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.